வணக்கம், இது நிழல் சேனல். இன்றைய கதை ஒரு காட்டின் நடுவே இருக்கும் சிதைந்த பண்ணை வீடு, ஒரு குடும்பத்தின் பயங்கர அனுபவம் மற்றும் ஒரு பெண் ஆவி. தயாரா இருக்கீங்களா? அப்படின்னா வீடியோவை பார்க்கலாம். ஒரு துளிர் தூக்கத்தை துளைக்கும் குளிர் இரவு. நகரத்தின் எல்லையில் பழைய காட்டின் நடுவே ஒரு சிதைந்த பண்ணை வீடு. அந்த வீட்டிற்கு அண்மையில் உள்ள அரசு பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றும் மீனா என்ற பெண் தனது கணவர் அருணும் 2 பிள்ளைகளும் சமீபத்தில் நகரத்தில் இருந்து இந்த பண்ணை வீட்டிற்கு இருப்பிட மாற்றம் செய்துள்ளனர். அவர்கள் நகரத்தின் சப்தமில்லா அமைதியையும் இயற்கையின் அழகையும் அனுபவிக்க விரும்பினர். ஆனால் அந்த வீட்டின் தூண்களில் சுவர்களில் 15 ஆண்டுகளாக மூடியிருந்த இருண்ட மர்மம் அவர்கள் அறியாதபடி காத்திருந்தது. முதல் இரவு நிழல் போல் அமைதியுடன் கடந்தது. ஆனால் 2வது இரவில் திடீர் என்று வீட்டில் எங்கோ ஒரு கதவு தட்டும் சத்தம் கேட்டது. அப்போது மணி இரவு 2:15. அருண் எழுந்து நொறுங்கிய மெழுகுவர்த்தியை எடுத்துக்கொண்டு அந்த சத்தம் வந்த திசையில் நடந்தார். சமையலறையின் கதவு சிறிது திறந்திருந்தது. வாயிலில் எதுவும் இல்லை. பின்வாசலில் பழைய பூனை ஒன்று ஓடி மறைந்தது. அருண் சிரித்து மீனாவை உறுதிப்படுத்தினார். ஆனால் அந்த இரவு மீனா கனவில் ஒரு கருப்பு உடையுடன் முகம் தெரியாத பெண் தன்னை பார்த்து கொண்டிருப்பதை கண்டார். அந்த கண்கள் வெறும் வெண்மையாகவும் உயிரில்லாதவையாகவும் தெரிந்தன. அடுத்த நாள் காலை பிள்ளைகள் வீட்டின் பின்புறம் பழைய கிணற்றை கண்டுபிடித்தனர். அந்த கிணற்றின் அருகே குட்டையான மரம் ஒன்று பழைய பின்னாக வாடி நின்றது. சுவரில் சிவப்பாக சில எழுத்துக்கள் அந்நிய மொழியில் எழுதப்பட்டிருந்தது. இங்கு தூக்கிடப்பட்டது. மீனா அதை பார்த்ததும் உடல் நடுங்கியது. அந்த இரவு வீட்டு மின் விளக்குகள் திடீரென அணைந்தன. ஒரு குளிர்ந்த காற்று வீச பிள்ளைகள் இருவரும் பயந்து மீனாவிடம் ஓடி வந்தனர். மீனாவுக்கு அடிக்கடி கனவிலும் விழித்த போதும் அந்த முகம் தெரியாத பெண் தோன்றத் தொடங்கினார். அவள் எப்போதும் கண்ணில் வெறும் வெண்மை மட்டும். ஒருமுறை மீனா கண்ணாடியில் தன்னை பார்த்தபோது பின்புறத்தில் அந்த பெண் நின்றிருந்ததை பார்த்து உடல் உறைந்து போனார். திரும்பி பார்த்தபோது எதுவும் இல்லை. அருணும் மீனாவும் இந்த வீட்டில் ஏதோ ஒரு விசித்திரம் நடக்கிறது என்பதை உணரத் தொடங்கினர். ஒரு நாள் இரவு தூக்கத்திலிருந்து எழுந்த மீனா தன் பிள்ளை ஆரோ படுக்கையில் இல்லை என்பதை கவனித்தார். வீடு முழுவதும் தேடியும் அவர் கிடைக்கவில்லை. சமையலறையில் தரையில் சிவப்பாக ஒரு கைரேகை இருந்தது. அந்த கைரேகை வீட்டின் பின்புற கதவுக்கு வழிகாட்டியது. பின்புற கதவின் அருகே ஆரவ் தன் கண்களை மூடிக்கொண்டு மெதுவாக அவள் வருகிறாள் என்று கூறிக்கொண்டிருந்தான். மீனா அவனை கட்டிப்பிடித்து அழைத்துச் சென்றார். அடுத்த நாள் காலை ஆரவ் முழுமையாக சோர்ந்து போய் பேசுவதையே நிறுத்திவிட்டான். அதே சமயம் வீட்டு பின்புறத்தில் புதிதாக ஒரு குழி தோண்டப்பட்டதை அருண் கவனித்தார். அந்த குழியில் பழைய பெண்ணின் பச்சை நிற உடை, சில பழைய நகைகள் மற்றும் ஒரு பழமையான புகைப்படம் கிடைத்தது. புகைப்படத்தில் அந்த முகம் தெரியாத பெண் வீட்டின் முன்னிலையில் நின்றிருந்தார். புகைப்படத்தின் பின்னால் அவர்களை விட்டு செல்லாதே என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த இரவு மீனா கனவில் மட்டும் இல்லாமல் விழித்த நேரத்திலும் அந்த பெண் வெளியில் நின்று சன்னலில் உற்று நோக்கும் காட்சி தென்பட்டது. அவளுடைய கை சன்னலின் வழியே நீண்டது. வீட்டின் மின் விளக்குகள் அணைந்து எல்லா கதவுகளும் தானாக பூட்டப்பட்டன. பிள்ளைகள் கதறினர். அருண் கதவை திறக்க முயன்றார். ஆனால் கதவு நகரவில்லை. அந்த பெண் மெதுவாக வீட்டின் உள்ளே நுழைந்தாள். அவளின் காலடி சத்தம் மரத்து தரையில் வெட்டென ஒலித்தது. அவளது குரல் காற்றில் எங்கும் ஒலித்தது. நான் இங்கே தூக்கிடப்பட்டேன். என் குழந்தை அழைக்கிறது. நீங்கள் என் வீட்டில் வாழ முடியாது. அந்த ஒலி முழு வீட்டிலும் பீதியை ஏற்படுத்தியது. பிள்ளைகள் கதறினர். அருண் தைரியமாக, நீங்கள் எதை வேண்டுகிறீர்கள் என்று கேட்டார். அந்த பெண் அருகில் வந்தாள். அவள் முகத்தில் பயங்கரமான சிரிப்பு. அவளது கண்கள் வெண்மையாக எரிந்தன. அந்த நேரத்தில் மீனா திடீரென அந்த பெண்ணின் கையை பிடித்து, உங்கள் குழந்தை எங்கே என்று கேட்டார். அந்த பெண் வீட்டின் பின்புறத்தில் உள்ள பழைய கிணற்றை நோக்கி சுட்டி காட்டினாள். அருணும் மீனாவும் பிள்ளைகளும் அந்த கிணற்றிற்கு ஓடினர். கிணற்றில் பழைய பொம்மை ஒன்று மிதந்து கொண்டிருந்தது. அந்த பொம்மையை எடுத்ததும் வீட்டில் இருந்த திடுக்கிடும் குளிர்ச்சி குறைந்து அந்த பெண் மெதுவாக மறைந்தாள். வீட்டில் மீண்டும் அமைதி திரும்பியது. ஒரு வாரம் கழித்து மீனா அந்த வீட்டை விட்டு நகரத்துக்கு திரும்ப முடிவு செய்தார். அந்த வீடு இயற்கையின் நடுவில் அழகாக இருந்தாலும் அதன் சுவர், தரை, தூண்களில் பதிந்திருந்த பயங்கர நினைவுகள் அவர்களை விட்டு செல்லவில்லை. அவர்கள் நகரத்திற்கு திரும்பிய பிறகும் சில சமயங்களில் இரவு தூங்கும் முன் மீனா அந்த வெள்ளை கண்கள் கொண்ட பெண்ணின் நிழலை கனவில் பார்க்கும்போது
உடல் நடுங்கும். அந்த வீட்டில் நடந்த மர்மம் பீதியாய் நிலைத்திருக்கிறது. இயற்கையின் அமைதி சில நேரங்களில் மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத இருண்ட கதைகளையும் நிழல்களையும் மறைத்து வைத்திருக்கிறது. அந்த பண்ணை வீடு இனிமேலும் யாராவது வசிக்க வருவார்களா? அவள் ஆவி இன்னும் அங்கு இருக்கிறதா? அந்த வீடு இரவில் மட்டும் உயிருடன் விழித்திருக்கிறதா? யாரும் அறிய முடியாத மர்மமாக அந்த வீடு காட்டின் நடுவே சிதைந்த நிலையில் இருண்ட இரவுகளுக்கு சாட்சியாக காத்திருக்கிறது. இந்த பயங்கரமான கதையை பார்த்ததற்கு நன்றி. உங்களுக்கு வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட்களில் தெரிவிக்கவும் மற்றும் நம்ம நிழல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இதே மாதிரி இன்னும் மர்மமான அனுபவங்களை நம்மோடு மிஸ் ஆகாம பார்க்க முடியும். நிழல்களை விட்டு விலகாதீர்கள். இருட்டில் இன்னும் நிறைய இரகசியங்கள் உங்களுக்காக காத்திருக்கும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.